திமுக கூட்டணியில் இந்த 8 சீட்டு வாங்கினதை தலித் மக்கள் எப்படி பார்க்க போகிறாங்க சார்? என்ன எங்களுக்கு ஒன்றும் பெருசாக அதில் ஒன்றும் இல்லை. என்ன நடந்துட்டு போகுது? 4 நடக்கலை, 8 போய் என்ன ஆக போகுது சொல்லுங்கள்? என் வீட்டுக்காரன் கச்சேரிக்கு போனான்ற கதை தான் சார். அதாவது நம்ம சீட்டே கெஞ்சி தான் வாங்குகிறோம். மிஞ்சி பேச முடியுமா சட்டமன்றத்தில்? ஜெயிச்சுட்டா பேசணும்ல சார். இது வரைக்கும் பேசலையே. வேல்முருகன் அவர்கள் பேசின அளவுக்கு சமூகத்துக்காக நீங்கள் பேசியிருப்பீங்களா? ஜெகன்மூர்த்தியார் பேசின அளவுக்கு நீங்கள் பேசியிருப்பீங்களா? சொல்லுங்கள். ஐயோ, என்ன மனசாட்சி எல்லாமே இப்படி சொல்கிற? பிச்சு எடுத்தாங்க உங்கள் ஆளுங்க. சொல்லுங்கள். ஜெகன்மூர்த்தி அண்ணன் சட்டமன்றத்தில் பேசுகிறத ஒரு புக்காக போட்டார்ல, கீச்சு ஒரு 4 பேர் 4 புக்கு போட வேண்டியதானே. நாங்கள் இதெல்லாம் கேட்டிருக்கோன்னு. இன்றைக்கி ஒரு வீடியோ சுற்றி தெரியுங்களா? முதல்ல ஒரு அழகை பற்றி சிந்தனை செல்வம் பேசுகிறது அப்படி தான் சார். 1831 கோடி ரூபாய் இந்த 4 ஆண்டுகளில் திருப்பப்பட்டது. இதை பேசி தான் நான் ஜெயிலுக்கு போனேன். திரும்ப பேசுகிறேன். என்றைக்காவது ஒரு நாள் சட்டமன்றத்தில் கேட்டிருப்பாங்களா? எங்கள் காசு எடுத்து ரேஷன் கடையில் அரிசி வாங்கி போட்டாங்க, மகளிர் உரிமை தொகை கொடுத்தாங்க, என்றைக்காவது கேட்டிருப்பாங்களா? அது கேட்டிருந்தா உங்களுக்கு திரும்பவும் அவங்க சொல்லுவாங்களா? ஒன்றுமே நீ பண்ணலையே, அதானே பிரச்சனை. இப்போங்க அந்த 5000 ரூபா கொடுத்ததில்ல, எங்கள் காசு எடுத்து ஊருக்கெல்லாம் 5000 கொடுத்தீங்க. ஒருத்தங்க கேட்கலையே சார். வெளியில் இருக்கிற நாங்கள் தான் சார் கத்துறோம். அதில் எங்களுக்கு வர வேண்டிய காசா? எங்கள் ஜனங்களுக்கான காசு தானே. ஒன்றுமே கேட்கலையே நீங்கள். 5000 சூப்பர்ன்னீங்களே. இப்போ கிட்டத்தட்ட 27 லாக்அப் டெத் நடந்திருக்குன்றாங்க. அதில் பெரும்பான்மை நாங்கள் தான். ஒரு நாள் சட்டமன்றத்தை உலுக்கியிருப்பேன்னு சொல்லுங்கள் சார். சொல்லுங்களேன் சார். கம்பெனியாக இருக்கிறீங்க. இனிமேலும் உழுக்கலாம். எப்போ உழுக்குறது? காலம் வருது 2026 இனி அவங்க கையில். பல்லு இருக்கும்போதே பகடாவை கிடைக்கல. நீ இப்போ என்ன பண்ணுற? ஊற வச்சு திம்பியா? நீ செய்யலையே. செஞ்சால் சந்தோஷமாக ஏற்றுக்கும். இதில் என்ன ஆகுது? அதான் ஒரு பெரும்பான்மை சமூகமாக இருக்கிற நீ 6 போன தடவை 6 கொடுத்தாங்க. உன்னோட வளர்ச்சியோ அல்லது உன்னோட நிலை உயர்ந்திருந்தால் அவங்களா கூப்பிட்டு உன்னை அழ வைக்காம நம்பா 8 10 வாங்கிட்டு போப்பா அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. அடுத்து நான் தற்கொலை பண்ணிப்பேன். எவ்வளோ பேர் தற்கொலை பண்ணிப்பேன். நல்லா தீக்குழி போனானுவோம். அதுன்னாங்க இதுன்னாங்க. சரி போ. இது வந்து ஒரு என்னமோ வேற இது ஒரு காரை வச்சு ஒரு ஃபோட்டோவை போட்டு தொலைச்சிச்சா உடனே காரை வாங்கிட்டாங்க, அதை வாங்கிட்டாங்க, இதை வாங்கிட்டாங்க, சேர்த்துட்டாங்க, போயிட்டாங்க, வந்துட்டாங்க. தெம்பத்துக்காக விட நாங்கள் மட்டமாக அவங்க 0.44 அதான் சொல்லி நான் அரை தானே, ஏன் அறையை பற்றி பேசினுக்கிறீங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லி, அப்புறம் இவங்க ஊரே கூடி வச்சு அழுது, எப்போ மணி அண்ணன் கொஞ்சம் வாங்கினேன் எங்களுக்காக சொல்லுங்கண்ணே. மணி அண்ணன் வந்து அண்ணா அறிவாலயத்தில் 100 அல்சேஷன்லேயே கட்டி போட்டிருக்காங்க. அது ஏதாவது நம்ம திமுக ஏதாவது சொன்னால் நம்மளை பிஞ்சு பிறாளுது அப்படின்னு சொன்னது இதே விசிகா அந்த மனுஷனை எப்படி அசிங்கப்படுத்தானோ, கேவலங்கவலமாக எதுனானுங்க. அவர் வாழ்க்கையில் அந்த மாதிரி வார்த்தையை கேள்விப்பட்டிருக்க மாட்டார். இப்போ அவர் ஒரு என்ன திமுக வந்து விசிகாவை அவமதிக்குது, கொஞ்சம் சீட்டு கேட்ட சேட்டை கொடுக்கலாமன்னு அவர் தூக்கி கொண்டாடுறான். இப்போ நல்ல வேலை விசிகா போஸ்டரில் மணி அண்ணன் போடாதான் மிச்சம். இந்த வழிகாட்டிகள் தலைவர்கள் மேலே ஒரு ஒப்பு கொண்டு போடுவாங்கள்ல, அதில் மணி அண்ணன் போடாதான் மிச்சம். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் விஜயகாந்த் இருந்தால் கூட இந்த அளவுக்கு நன்மை நடந்திருக்காது விசிகான்னு வச்சிங்களேன். அந்த அம்மாவால் ஒரு நன்மை. வேல்முருகன் போனார். அதே இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு தர்ம சங்கடத்தை திமுகவுக்கு ஏற்படுத்தியிருக்குது. அந்த மாதிரி இதுங்க போக மாட்டாங்க. சரி நான் போகிறேன்னு ஒரு 4 நாள் விட்டாங்களோ அந்த 4 நாளில் திமுகவின் இமேஜ் போயிடும். ஏன்னா இவங்க ஒரு சர்வே பண்ணிட்டு தான் வந்து உனக்கு 4 தான், அதுவும் அந்த 4 எங்களுதுன்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. ஆனால் மனசுக்குள்ளே ஒரு 4னா ஒரு 2 சேர்த்து கொடுக்கலாம், போன தடவை இதே கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க நெகட்டிவாக இதை வந்து பிரச்சாரம் பண்ணி சோஷியல் மீடியாக்களால் ஒரு இமேஜை உண்டு பண்ணி இன்றைக்கி வாங்கியிருக்காங்க. பார்ப்போம் இந்த 8ல் எத்தனை வேட்பாளர், அவங்க வேட்பாளர் 4, 5, 6 நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதாவது +1 கேட்கக்கூடிய தகுதியான கட்சி விசிகா இருக்குன்ற மாதிரி அவரோட பதில் அங்கே அமைச்சது. தகுதி இருந்தால் தான் முதல்ல கொடுத்துருப்பாங்களே. இப்போ தகுதியே நாங்கள் வந்து தேமுதிக பார்த்தானே எங்கள் தகுதியை நாங்கள் வளர்த்துக்கிறோம். டிமாண்டே பக்கத்து இலைகளுக்கு பாயசம் கேட்டு தானே எங்கள் இலைக்கு பாயசத்தை வாங்கி ஊற்றிக்கணும். தேமுதிக இலையில் போகிற இன்னொன்று ஆகுது அப்படின்னு சொல்லி தானே சார் சீட்டு வாங்கிறேன். இதுதான் சார் ஏதாச்சும் உண்மை. ஆனால் இது உண்மையிலே இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. திமுகவின் போக்கு இது சரியில்லை. இருந்தாலும் பக்கத்து இலையை காட்டி வாங்குற கண்டிஷனுக்கு நாங்கள் ஆகிட்டோம். வாங்குறது 8 கம்மின்றீங்களா? அப்போ எவ்வளோ வாங்கியிருக்கணும் அப்படின்னு கேட்க. கம்மின்னு இல்லை சார், இது அதிகம் சார். திமுகவின் பேரில் இது அதிகம். இவர்களுக்கு 8 தரணும், இந்த கண்டிஷனில் இவங்க ஓட்டு வச்சுருக்காங்க, மக்கள்லாம் இவங்க கூட தான் இருக்காங்கன்னா முதல்ல கொடுத்துருப்பாங்க சார். வேல்முருகன் மாதிரி வெளியேறாமல் கூட்டணியில் ஒரு அழுத்தம் கொடுத்து வாங்கியிருக்காருன்னா இவர் ஒரு ராஜ சூத்திரதாரி தானே சார். சூடு சொன்ன இல்லைன்னு கூட சொல்லலாம்ல. எவ்வளோ பெரிய அசிங்கம். நாங்கள் அடிமையாக இருந்தோம், உங்களுக்காக நாங்கள் என்னென்னவோ செஞ்சோம், எல்லா விஷயங்களையும் திமுகவுக்காக நின்னோம், எங்களை போய் இப்படி பண்ணலாமா அப்படின்னு யார் சொன்னது? அவங்களே சொல்கிறாங்க. இப்படிலாம் முட்டு கொடுத்தமே உனக்கு, என்னை இப்படி அசிங்கப்படுத்தலாமா
அப்படிலாம் சொல்லி கில்லி இன்றைக்கி வாங்கியிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், நல்லது, வாழ்த்துறேன். அப்புறம் எல்லாரும் சொல்லுவான், பாரு இதை வாங்காமல் பொறுக்காமல் இருந்தாலும் என்ன பேசுகிறான் பாருன்னு. நல்லது. இப்போ என்ன வாங்கி என்ன கேட்க போகிறீங்க? போன தடவை 4 பேர் போனீங்க, அப்படி கீச்சிட்டிங்க. இந்த தடவை ஜெயிக்கிறது எத்தனை பேரோ பார்ப்போம். வந்து என்ன பண்ண போகிறீங்க? அதே திமுகவுக்கு முட்டு கொடுக்க போகிறீங்க. ஆனால் திமுக பெரும்பாலும் ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு இல்லை. பார்ப்போம். இல்லை 8 தொகுதியில் விடுதலை சிறுத்தைக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்க போகுது? நம்ம தொகுதியில் கேட்டு பெற போகிறாங்க. அப்படி கேட்டுப்பலாம் அவங்களோட வெற்றி வாய்ப்பு. சார் எதுவுமே இவர்கள் முடிவு பண்ணுற இடத்துல இவங்க இல்லை சார். நீங்கள் ஒரு கார்ட்டூன் கூட வந்து பார்த்தீங்களா? கேண்டிடேட்ஸ் கூட இவங்க முடிவு பண்ண மாட்டாங்களா சார்? ஒரு கார்ட்டூன் வந்தது பார்த்தீங்களா? நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், அதில் போட்டு விடுங்க. ஸ்டாலின் 4 பேர் எழுதி இருந்தால் வேட்பாளர் லிஸ்ட்டுன்னு கொடுக்குறாரு. அப்படி தான் சார். சார் ஏற்கனவே விசிக தலைவர் அவர் தானே சார்? அந்த லிஸ்ட்டு அவர் கட்சி அவரது தான், பேர் அவரு தான், கட்சி அவரது இல்லை. இப்போ யாரோ ஒரு பத்திரிகையாளர் கூட சொல்லியிருந்தார்ல, திரும்ப வந்து திமுக கூட்டணி விட்டு போனார்னா திரும்பவும் டிரைவர் கூட அன்னாரி வேலத்தில் இருந்துருவான் அப்படின்னு சொன்னார் தெரியுமா? அதாவது எல்லாருமே அங்கே திமுகவாக மாறிட்டாங்க. திமுக பர்ச்சேஸ் பண்ணிடுச்சு அவங்கள. இவர் வந்து ஏன் வந்து வேல்முருகன் மாதிரி வரலன்னா, வந்தால் இவர் மண்டி தான் வரணும். அப்படி வந்து வேற ஒரு கூட்டணிக்கு போகிறோன்னு வச்சுக்க, என்னப்பா நீ ஒண்டி தானே வந்துக்கிற, உனக்கு எத்தனை சீட்டு வேணும், 1 2 அப்படின்ற கண்டிஷனுக்கு போயிடுவாங்க. இல்லை அதே 4 கூட அவங்க 4 தானே தரேன்னாங்க, நீ ஒரு 4 பேரை ரெடி பண்ணு, டக்குன்னு ஒரு 4 தரோம் அப்படின்னு சொல்கிற கண்டிஷனுக்கு திருமாவளவன் வந்துட்டார். இயக்கம் அவர்கிட்ட இல்லை. இயக்கத்தில் இருக்க முக்கியமான பொறுப்பாளர்கள் எல்லாம் திமுக ஆகிட்டாங்க. ஏற்கனவே எம்எல்ஏ இருக்கிறவங்க எல்லாரும் பாபுவை தவிர எல்லாரும் திமுகலாம் மாறிட்டாங்க. அப்புறம் என்ன இருக்குது? திமுக ஏன் வந்து ஏற்கனவே இருந்தவங்களுக்கே சீட்டு கொடுங்கன்னு ஒரு லிஸ்ட்டை கொடுக்குது சொல்லுங்கள். உண்மையான விசிகாவாக இருந்தால் பட்டியல் சமூக மக்களுக்காக நின்று இருப்பாங்க. அப்போ நின்று இருப்பாங்கன்னா ஆட்சியில் இது தப்பு அது தப்புன்னு கேட்டிருப்பாங்க. அப்படி ஆட்சியில் இது தப்பு அது தப்பு, எங்களுக்கு இதை சரியாக செய்யுங்க அதை சரியாக செய்யுங்க அப்படின்னு கேட்டிருந்தா விசிகா திரும்ப அவங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுங்க, அப்போ தாங்க எங்கள் மேலே காரி துப்புவாங்க அவங்க, நாங்கள் எதனா தப்பு செஞ்சால் அவங்க கேட்பாங்க, அப்போ தாங்க எங்களை திருத்திக்க முடியும் அப்படின்னு சீட்டு கொடுக்குமா? ஏன் வந்து திமுக திரும்பவும் அந்த 4 பேரை சொல்லுது? ஏற்கனவே இருக்கிற 3 பேர் ப்ளஸ் 1 சொல்லுதுன்னா, வேறு எவனுக்காவது சீட்டு கிட்ட கொடுத்துட்டா அவன் ஏதாவது பேசி விட்டுற போகிறான். இவங்களை கொடுத்தீங்கன்னா இவங்களாவது பேசாமல் அண்ணன் தலைவரோட முடி அப்படி, நடா அப்படி, ட்ரெஸ் இப்படி அப்படின்னு எதையாவது எங்களை பேசின்னு அந்த திராவிட கடவுள் இது அந்த கடவுள் கூட கேட்டால் தான் கொடுப்பாரு, இந்த திராவிட கடவுள் கேட்காமையே கொடுப்பாரு அப்படிலாம் பேசுகிறதுக்கு ஆள் வேணும். அதால் ஏற்கனவே இருக்கிறவங்கள நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கன்னு தானே இப்போ பிரச்சனை நடக்குது. ஆனால் 4 பேர் லிஸ்ட் தானே கொடுத்துருக்காங்களா சார்? மீதி 4 பேர் ஏங்க அது கூட இவர் பண்ணக்கூடாதாங்க? என்னங்க அநியாயமாக இருக்குது. சரி அதில் கூட ரெக்கமெண்ட் பண்ணலாம், என்கிட்ட கேட்டுட்டு நீ வந்து பண்ணிக்க. இப்போ இன்னும் இப்போ உண்மையாக சமூகத்துக்காக இந்த கட்சிக்காக சமூகத்தை நேசிக்கிற மக்களுக்கு கொடுங்க. நீங்கள் சமூகத்தை நேசிக்கிற மக்களுக்கு கொடுத்தீங்கன்னா எதிராளியும் பயப்படுவான். ஏய் அவன் எம்எல்ஏ நெருப்பு மாறிக்கிறாயா, பிச்சு எடுத்துருவாயா, நம்மன்னு உங்களுக்கும் ஒரு மரியாதை இருக்கும், சமூகத்துக்கும் ஏதாவது செய்வாங்க. இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் கொடுத்தீங்கன்னா இப்படி தான், என்னடா திரும்பி பார்த்தா எல்லாரும் அந்த பக்கம் நிற்கிறான் அந்த மாதிரி ஆகிடும். அப்படி தான் ஆகிப்போச்சு. இப்போ ஏன் இன்றைக்கு அழுது பொள்ளுமுகிற நிலைக்கு ஆளாயிட்டாரு? ஒருத்தரும் நம்மக்கிட்ட இல்லையா, ஒரு பயலும் நம்ம பேச்சை கேட்க மாட்டாங்க. எப்படி திமுக இவங்களை எல்லாரையும் கண்ட்ரோலில் கொண்டு வந்துச்சு? என்ன காரணத்தை வச்சு பின்னாடி? வயிறு தான், காசு தான், வேற என்ன? அதுதான் சொல்கிறாருல்ல சார், சமூக பற்று தலைவர் பற்று அதெல்லாம் இல்லை, ஒன்றும் கிடையாது. அதுதான் சொல்கிறாருல்ல, அந்த கடவுளோட கேட்டால் தான் கொடுப்பாரு. சும்மா இப்படி சிலையை தெரிஞ்சல கொடுத்து விடு அப்படின்னு ஒரு எஜமான, அதுக்கு அர்த்தம் அதானே. அந்த கடவுள் கூட கேட்டால் தான் கொடுப்பாரு. திராவிட கடவுள் கேட்காம கொடுப்பாரு என்ன அர்த்தம்? என்ன சார் அர்த்தம்? என்ன கொடுப்பாரு? சமூகத்துக்கு கொடுப்பாரா சொல்லுங்க? சமூகத்துக்கு கொடுத்தா அதெல்லாம் நடந்திருக்குமா? 8 சீட்டு இது வாங்குறதுனால பார்த்தீங்கன்னா விசிகா வந்து 8 திக்கும் ஒழிக்க போகுது. ஸோ தமிழ்நாட்டில் அசைக்க முடியாத சக்தியாக வலுப்பெற போகுது அப்படின்னு திருமாவளவன் அவர்கள். இதுக்கு மேலே தான் வலுப்பெற போதா? 65 வயசு ஆகுது. அசைக்க முடியாத சக்தியாக 65 வயசு ஆகுது. இல்லை இதுக்கு இந்த 8 எம்எல்ஏக்கு ஜெயிச்சது பிறகாவது 8 எம்எல்ஏ 2 பேர் நாடாளுமன்றத்தில் இருக்காங்க, ஸோ எம்பியாக இருக்காங்க. இதெல்லாம் சேர்ந்து கட்சி சார்ந்த சமுதாயம் சார்ந்த நலனுக்கு பாடுபட வாய்ப்பு இருக்குமா சார்? உண்மையிலே நீங்கள் பாடுபட்டீங்கன்னா உங்களை நான் வணங்குறேன். ஆனால் அதெல்லாம் உங்ககிட்ட எதிர்பார்க்க முடியாது. இல்லை நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்தில் இப்போ வைக்கிறேன்.